உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய அதிசயம் நடக்க போறதுக்கான அறிகுறிகளை பிரபஞ்சம் முன்கூட்டியே காட்டினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல நாம பிரபஞ்சம் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை கவனிக்காமலே விட்டுடுறோம். அதனால உங்க எதிர்காலமே வீணா போகுது. ஆனா உங்க எதிர்காலத்தை இன்னைக்கே மாற்றி எழுதக்கூடிய 3 ரகசிய சிக்னல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான செய்திய சொல்ல துடிக்குதுன்னு அர்த்தம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு நிமிஷம் இயற்கையை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஒரு மழை பெய்ய போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வானம் மேகமூட்டமா மாறும். ஒரு குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிக்கும். பறவைகள் தங்களோட கூட்டம் நோக்கி விரைவா பறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே ஒரு மழையோட சிக்னல். அதே போல ஒரு நிலநடுக்கம் வரப்போகுதுன்னா அந்த அதிர்வுகள் முன்கூட்டியே விலங்குகளுக்கு தெரியும். அந்த நேரத்துல விலங்குகள் தங்களை தற்காத்துக்குள்ள அங்குமிங்குமா ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எப்பவுமே இயற்கை எதையுமே முன்னறிவிப்பு இல்லாம செய்யறதில்ல. உங்க வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றிகளோ மாற்றமோ வரப்போகுதுன்னா காலத்தையே வெல்லக்கூடிய இந்த ரகசிய சிக்னல்களை பிரபஞ்சம் உங்க கண்கள்ல காட்டும். இந்த சிக்னல்களை நீங்க கரெக்டா புரிந்து கொண்டீங்கன்னா உங்க எதிர்காலத்தை நீங்களே மாற்றி எழுதலாம். உங்களை சுற்றி இருக்கிற பல கோடீஸ்வரர்களும் வெற்றியாளர்களும் அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சிக்னல்களை பயன்படுத்தி தான் இன்னைக்கு உயரத்துல இருக்காங்க. சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் வித்தியாசமா நடக்கும். அந்த நேரத்துல இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குதுன்னு சாதாரணமா கடந்து போயிருவோம். அப்படி கடந்து போற சில விஷயங்கள் தான் உங்க தலைவிதியையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய திருப்பு முனைகளா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க எப்பயாவது கடிகாரத்தை பார்க்கும்போது மணி 11:11 இருந்திருக்கா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ஒருவேளை நீங்க சாதாரணமான விஷயம்னு நினைச்சு கடந்து வந்திருந்தா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்புகளை தவற விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே இதெல்லாமே உங்க எதிர்காலம் மாறப்போறதுக்கான பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய சீக்ரெட் கோட்ஸ் தான். சரி, இனி நான் இந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்ன அந்த 3 ரகசிய சிக்னல்களை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தற்செயல் நிகழ்வு. வானத்துல பறக்கிற பறவைகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் பண்ணும். ஆனாலும் அது தடம் மாறாம சரியா போகுது. அதுகிட்ட கூகுள் மேப்போ இல்லைன்னா திசை காட்டியோ இருக்காது. ஆனாலும் காற்றோட திசையையும் பூமியோட காந்த சக்தியை பயன்படுத்தி கரெக்டான இடத்துக்கு போகுது. அது போலதான் உங்க வாழ்க்கையும். நீங்க ஒரு பெரிய இலக்கை அடையணும்னு ஆசைப்படும் போது பிரபஞ்சம் உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள், பாடல்கள் இல்லைன்னா தற்செயலான நிகழ்வுகள் மூலமா உங்களுக்கு வழிகாட்டும். உதாரணத்துக்கு நீங்க மனசுல ஒருத்தரை பத்தி நினைக்கும் போது அவங்க சடனா உங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. இல்லைன்னா நீங்க ஒரு பாடலை மனசுக்குள்ளாடி நினைக்கும் போது அதே பாடல் ஏதோ ஒரு இடத்துல மறுபடியும் உங்க காதுகள்ல கேட்கும். இந்த மாதிரி தான் பிரபஞ்சத்தோட சிக்னல் இருக்கும். சரியான பாதையில தான் நீ போயிட்டு இருக்கிறேன்னு பிரபஞ்சம் கொடுக்கிற கன்ஃபர்மேஷன் தான் இந்த தற்செயல் நிகழ்வுகள். செகண்ட் ஒன், தடைகளும் மாற்றங்களும். மலையிலிருந்து விழக்கூடிய ஒரு அருவி ஆறாக மாறி கடலை நோக்கி ஓடும் போது அதோட பாதையில ஒரு பெரிய பாறை குறுக்கே வந்தா அது அங்கே நிக்கிறதில்ல. அந்த பாறையை சுற்றி ஒரு புதிய பாதையை உருவாக்கி அது வழியா பயணிக்கும். இது மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும். எவ்வளவுதான் ஓடினாலும் வேலை கிடைக்கலையா? நல்லா பேசிக்கிட்டு இருந்த உறவுகள் சடனா பேசுறத நிறுத்திட்டாங்களா? உங்க வாழ்க்கையில திறந்திருந்த கதவுகளும் அடைக்கப்படுதா? கவலைப்படாதீங்க. பிரபஞ்சம் உங்களை இதை விட சூப்பரான பாதைக்கு மாத்த போகுதுன்னு அர்த்தம். இதுதான் பிரபஞ்சத்தோட யூ டர்ன் சிக்னல். நீங்க போற பாதை அடைக்கப்பட்டிருந்தா ஒரு புதிய பாதைய உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். தேர்ட் ஒன், உள்ளுணர்வு மற்றும் அமைதி. எல்லாருமே அடிக்கடி கடலுக்கு போயிருப்பீங்க, அலைகளையும் பார்த்திருப்பீங்க. அலைகள் எப்பவுமே கடலோட மேற்பரப்புல சீறி பாய்ந்துகிட்டே இருக்கும்.
காற்றோட வேகம் கூட கூட அலைகளோட சீற்றமும் அதிகமாயிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கடலோட ஆழமான அடிப்பாகத்துல எந்த சத்தம் இருக்காது. எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த ஆழமான அமைதியில தான் முத்துக்கள் உருவாகுது. இந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும் எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நீங்க வெளியில ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உண்மையான பிரபஞ்சத்தோட சிக்னல் உங்க ஆழ் மனசுல உருவாகும். உங்களுக்குள்ளாடி சடனா ஒரு நிம்மதி, ஒரு அமைதியான உள்ளுணர்வு, எல்லாமே சரியாகுன்ற ஒரு சின்ன மெல்லிய குரல் உங்க ஆழ் மனசுல கேட்கும். இப்படி உங்க ஆழ் மனசுல கேட்டாலே உங்க எதிர்காலம் மாறப்போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அதிர்ஷ்ட காலம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். எப்பவுமே உங்க மனசு பதற்றம் இல்லாம இருந்தாலே வெற்றிகள் தானா வந்துகிட்டே இருக்கும். இந்த 3 சிக்னல்களை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்தா மட்டும் போதாது, அத சரியா பயன்படுத்தணும். இந்த சிக்னல்கள்ல எந்த ஒன்ன நீங்க கவனிச்சாலும் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த சிக்னல்கள் உங்க வாழ்க்கையில வரும்போது எந்தவித தயக்கமும் இல்லாம உங்க இலக்க நோக்கி அடி எடுத்து வைங்க. நன்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.